வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 2026 ஆண்டு சுக்மா போட்டியில் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்படும். ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு அறிவித்தார். 2026 ஆண்டு மலேசிய விளையாட்டுப் போட்டியான சுக்மாவில் இந்தியர்களின் தற்காப்பு கலையான சிலம்பத்தை சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரி ஒப்புதல் அளித்துள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு அறிவித்தார். 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியின் உபசரணை மாநிலம் என்ற முறையில் சிலம்பத்தை சேர்த்துக் கொள்வதில்லை என்று அறிவிக்கப்பட்ட முடிவை எதிர்த்து இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தாமும் இளைஞர் விளையாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹல்மியும் வினவியதைத் தொடர்ந்து சிலம்பம் உட்பட இதர 2 விளையாட்டுப் போட்டிகளை சுக்மாவில் சேர்த்துக் கொள்வதற்கு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீடுடின் ஷாரி இணக்கம் தெரிவித்திருப்பதாக பாப்பா ராயுடு தெரிவித்தார். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நான் இந்த இஷ்யூவை பக்கெட் பண்ணேன். பாபி நஜ்வான் பக்கெட் பண்ணாரு. நம்ம பார்க்கும்பொழுது மந்திரி பசார் அக்ரி பண்ணிட்டாரு. அதாவது நம்ம சிலம்பம், மோத்தாய், கித்தோங் 3 கேம்ஸ் இந்த தடவை சுக்மால நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இந்த இந்த ப்ரமோன் கேபிஎஸ் முந்திரம் வெளியே சுக்கான நம்ம மீட்டிங் எடுத்து போயிட்டு என்டோஸ் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கூலா இருக்கணும். ஏன்னா இது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம MMK மீட்டிங் நடக்கும். அது முடிஞ்சோன்னா நம்ம இந்த முடிவு எடுத்து அனுப்பிட்டோம். நான் மலேசியாவின் ஸ்லாங்கூரில் இந்தியர்கள் பிரதிநிதி, மைனாரிட்டி பிரதிநிதி என்ற ரீதியில் நான் என்னோட பேரில் என்ன செஞ்சுட்டேன். MMK இந்த விஷயம் எடுத்து மந்திரி பிரசாத் சரி, நம்ம எஸ்கோ பாபி நஜ்வானும் சரி, இது KBSக்கு அனுப்புவாங்க. ஸோ அங்க கண்டிப்பா நமக்கு வந்துடும். பிகாஸ் அங்க வைபி கோபின் இருக்காரு, வைபி அனாயோ இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிரச்சனை இதோட ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இவ்விவகாரம் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு அமைச்சர் ஹனாயோ தலைமையிலான குழுவினர் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று பாப்பா ராயுடு நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் நடைபெறவுள்ள சுக்மா 2026 மலேசிய விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் நீக்கப்பட்டதன் காரணத்தால் ஏற்பட்ட விவாதங்கள் மற்றும் அது தொடர்பான விளையாட்டாளர்களின் கவலை தாம் கவனத்தில் கொண்டதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இதுகுறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆகிய இருவருடனும் இந்த பாரம்பரிய விளையாட்டின் அவசியம் குறித்து தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக என்னிடம் கவலை தெரிவித்த பலரின் கருத்துக்களையும் வாதங்களையும் நான் அவ்விருவரிடமும் தெரிவித்தேன். மேலும் இந்த முடிவு மாற்றப்பட வேண்டும் என்றும் இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டிகளில் இடம்பெற வேண்டும் எனும் எனது நிலைப்பாட்டை அவ்விருவரிடமும் விளக்கினேன். இந்த சர்ச்சை குறித்து இன்று அமைச்சரவைக் கூட்டத்திலும் நான் எனது நிலைப்பாட்டை தெரிவித்து விவாதித்தேன். இந்த பிரச்சினைக்கு விரைவில் நல்ல முடிவு காணப்படும் என நான் நம்புகிறேன் என்று கோபிந்த் சிங் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தன் காதலனுடன் ஏற்பட்ட தொடர்பினால் பிறந்த குழந்தையை பிரசவித்த அன்றே அடுக்குமாடி வீட்டிலிருந்து தூக்கி எறிந்த 23 வயதுடைய கல்லூரி மாணவி எம் சந்தியாவிற்கு பினாங்கு உயர்நீதிமன்றம் 10,000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. அந்த கல்லூரி மாணவிக்கு சிறை தண்டனை விதிப்பதில்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ரூஃபியா முகமது தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2020 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் அந்த கல்லூரி மாணவி 3 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தது. தான் பிரசவித்த குழந்தையின் புகைப்படத்தை பார்த்ததும் பெரும் மனவலிக்கு ஆளாகியுள்ளார். கிட்டத்தட்ட பித்து பிடித்தவரை போல் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த சம்பவத்தினால் தமக்கு பெரும் தலைக்குனிவு ஏற்பட்டு இருப்பதை நினைத்து அந்த மாணவி தற்கொலை செய்து கொள்ளவும் முயற்சி செய்துள்ளார் என்று நீதிபதி ரூஃபியா முகமது தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் அந்த மாணவி தொடர்பாக கிடைக்கப்பட்ட மருத்துவ மற்றும் சமூக நல அறிக்கையில் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கான இடர்கள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் செய்த குற்றத்திற்கு அந்த மாணவிக்கு சிறை வடிவில் தண்டனை கொடுப்பதை விட அவருக்கு இப்போதைக்கு தேவைப்படுவது மறுவாழ்வு என்று நீதிபதி ரூஃபியா முகமது தமது தீர்ப்பில் கூறினார். கடந்த 2020 ஆண்டு 18 வயதுடைய ஒரு கல்லூரி மாணவியான சந்தியா பினாங்கு பண்டார்பாரு ஆயரி தமிழ் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் தான் பிரசவித்த குழந்தையை தூக்கி எறிந்து கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார்.
இவ்வழக்கில் சந்தியா சார்பில் வழக்கறிஞர் RSN ராயர் ஆஜராகியிருந்தார். அரச மலேசிய போலீஸ் படையின் புக்கிடமன் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத் துறையின் புதிய CID இயக்குநராக கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் இன்று அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். புக்கிடமன் இடைக்கால CID இயக்குநர் துணை கமிஷனர் டத்தோ ஃபடில் மாசஸ்கும் கமிஷனர் டத்தோ குமாருக்கும் இடையில் பதவி ஒப்படைப்பு சடங்கு போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் முன்னிலையில் புக்கிடமன் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஜோஹர் மாநில போலீஸ் தலைவராக பதவி வகித்து வந்த கமிஷனர் டத்தோ குமார் புக்கிடமனில் CID இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பது அவரின் பரந்த அனுபவத்தின் அடிப்படையில் பொருத்தமானது என்று IGP டத்தோ ஸ்ரீ முகமது காலித் தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகரில் நாளை சனிக்கிழமை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நடைபெறும் இந்த மாபெரும் பேரணியில் 5000க்கும் அதிகமானோர் கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேரணியை காசா மனிதநேய செயலகம், மலேசிய உலாமா மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. மக்கள் மஸ்ஜித் நகரா, மஸ்ஜித் ஜாமே சுல்தான் அப்துல் சமாட் மற்றும் சோகோ பேரங்காடி ஆகிய 4 பகுதிகளிலிருந்து ஊர்வலமாக டத்தாரான் மெர்டேகாவை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது அமைதிக்கு குந்தகம் அல்லது ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் துறை எச்சரித்துள்ளது. தொலக்கின்தான் பாடாங் ஸ்பீடி மைதானத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற காற்பந்தாட்டத்தின் போது ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் போலீசார் 7 ஆடவர்களை கைது செய்துள்ளனர். 21க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 பேரும் பேரா மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக இலேர் பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். இரு காற்பந்தாட்ட அணிகளுக்கும் இடையில் கடும் சண்டை மூண்டுள்ளதாக ஆடவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக டாக்டர் பக்ரி குறிப்பிட்டார். தனது முன்னாள் நிர்வாகத்திற்கு எதிராக முன்னாள் தாதியர் ஒருவர் தொடுத்த வழக்கில் இன்று தோல்வி கண்டார். பணி நேரத்தின் போது தமக்கு ஏற்பட்ட காயத்திற்கு நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி முன்னாள் தாதியரான 39 வயது தனேஸ்வரி தனது முன்னாள் நிர்வாகத்திற்கு எதிராக சிவில் வழக்கு தொடுக்க முடியாது என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சுப்பாங் லியாங் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் மூலம் இழப்பீடு பெற்றவர்கள் தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுவதற்கு சொக்சோவின் 31வது விதி தடை செய்கிறது என்று நீதிபதி சுப்பாங் லியாங் சுட்டிக்காட்டினார். தனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு தனேஸ்வரி உரிய இழப்பீட்டை சொக்சோவிடமிருந்து பெற்ற பின்னர் தான் முன்பு பணியாற்றிய தொம்சன் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது என்று நீதிபதி சுப்பாங் லியான் விளக்கினார். மலக்கா அலோர்காஜா தாமன் செரி கமெலான் என்ற இடத்தில் வீட்டில் மாது ஒருவர் உணவு பரிமாறும் மேஜை மீது தலை சாய்ந்தவாறு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றிரவு 7:44 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு படையினர் உதவியுடன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே சென்று பார்த்தபோது மாது இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அலோர்கஜா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் அஸ்ருல் முகமது தெரிவித்தார். 58 வயதுடைய அந்த மாதுவின் சடலம் சவ பரிசோதனைக்காக அலோர்காஜா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முதன்மை பங்குகளை அடிப்படையாக கொண்டு நடைபெற்ற முதலீட்டு மோசடியில் பிரதான சந்தேக பேர் வழியை போலீசார் தேடி வருகின்றனர். 23,20,000 ரிங்கெட் சம்பந்தப்பட்ட இந்த மோசடி தொடர்பில் ஸ்லாங்கூர் ரவாங்கைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க நபரை போலீஸ் தேடி வருவதாக புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ருஸ்டி முகமது எசா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்ற போதிலும் அவருக்கு எதிராக 279 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். இந்த மோசடி சம்பவம் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். வங்காளதேச தொழிலாளர்களுக்கு பாலியல் சேவை வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படும் தென்னை மர தோப்புக்குள் அமைக்கப்பட்ட விபச்சார கொட்டகையை போலீசார் வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளனர். இப்போ அருகில் உள்ள கம்போங் துவாலாங் ஏலில் உள்ள அந்த விபச்சார கொட்டகையில்
போலீசார் நேற்று வியாழக்கிழமை இரவு 7:30 மணியளவில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 32க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 பெண்களும் 4 வங்காளதேச தொழிலாளர்களும் பிடிபட்டனர் என்று ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனல் அபிடின் அபாங் அஹமத் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.